ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சுரேஷ் இருந்துட்டு என்ன எது சொல்ல வர போல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இங்கே வேலைக்காக ட்ரை பண்ணி இல்லைன்னா நானும் சில இடத்துல கேட்கட்டுமான்ற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், பார்த்துக்கலாம், நானே பார்த்துக்கிறேன்றாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கன்றாங்க. சரி நீ தூங்கு அப்படின்றாங்க. அக்கா எப்படி நல்லா இருக்கான்றாங்க. அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்க பண்ண தப்பு தானேன்றாங்க. மாமா அடிச்ச தப்பு தான்றாங்க. ஆனால் எப்படி எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க? அக்கா தங்கச்சின்னு வரும்போது மட்டும் அப்படியே துள்றீங்க. ஆனா பொண்டாட்டின்னு வரும்போது மட்டும் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பொண்டாட்டி அடிப்பீங்களா? செய்வீங்களா? ஆனா அக்கா தங்கச்சி யாரும் அடிக்கக்கூடாது. ஆனா செம்மையா இருக்கீங்க நீங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்கன்றாங்க. பொண்ணுங்களை அடிக்கிறதே பெரிய தப்பு தான்றாங்க. அப்ப ஆம்பளைங்களை அடிக்கிறது நீங்க அடிச்சதுனால தான் நான் அடிச்சேன்றாங்க. சரி இதை பத்தி நான் பேச வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது, நிறைய வேலை இருக்கு காலையிலேட்டு சுரேஷ் படுத்துருவாங்க. அப்ப நம்ம வேலை போனதுக்கும் அவங்க மாமாவை இப்படி பண்ணதுக்கும் இவருக்கும் எந்த சம்மதமும் இல்லை போலியேன்றாங்க. இது இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்றாங்க. அப்புறம் இதனால தான் பிரச்சனை வந்ததுன்னு இவர் நினைச்சுப்பாரா? என்ன பண்றதுன்றாங்க. வேண்டாம் வேண்டாம். அதுக்கப்புறம் பேச்சை மாத்தி பேசினாலும் பேசுவாரு. இவர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரா? இவருக்கு இந்த விஷயம் தெரியுமான்றது நம்ம கொஞ்சம் பொறுமையாவே காத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு டாக்டர வர வச்சிருப்பாங்க மதி. டாக்டர் எதுக்கு? நாங்க அப்பவே செக் பண்ணிட்டோமே. உங்கள யார் மறுபடியும் வர சொன்னதுன்றாங்க. மதி நான் தான் வர சொன்னேன்ட்டாங்க. ஏன் உனக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருக்கா? அப்படின்ட்டு ராகவ் கேட்குறாங்க. எனக்கு இல்ல, இவங்களுக்கு தான் செக் பண்ணணும்னு ராஜலட்சுமி சொல்லவும், ஏங்க நான் வர சொல்லலன்றாங்க. அவங்க ஒண்ணும் வர சொல்லல. நான் தான் வர சொன்னேன் செக் பண்ணணுன்ட்டுன்றாங்க. வயசானா உங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருமா? இவங்களுக்கு வராதுன்னு என்ன இதுன்றாங்க. ஒரு ஏஜுக்கு மேல நம்ம எல்லா உடம்பெல்லாம் நல்லா இருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கணும். நம்மளோட உடம்ப நம்ம தான் ஹெல்த்தியா பார்த்துக்கணுன்றாங்க. நான் தான் இவங்களோட உடம்ப செக் பண்ண வர சொன்னேன்ட்டு எல்லாமே செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் இன்னும் 2 நாள்ல வரும். வந்த பிறகு ரிசல்ட் தெரியுன்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ராஜலட்சுமி அப்படியே மதிய பார்த்து ரொம்பவே வியந்து போறாங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.